ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. என் அன்பு குழந்தையே, ஏதோ ஒரு கோபம், ஏதோ ஒரு விரக்தி, ஏதோ ஒரு சஞ்சலம், இப்படி ஏதோ ஒன்றுதான் உன் மனதை வாட்டி வதைக்கின்றது. எனக்கு இதுவரை எந்த நல்லதும் நடக்கவில்லையே அம்மா என்று என்னிடம் ஒரு முறை கேட்கிறாய். ஒரு சில சமயங்களில் உனக்கு நல்லதே நடந்தாலும் இது எனக்கு நிலைக்குமா, நீடிக்குமா, மீண்டும் பழைய நிலைக்கே நான் சென்று விடுவேனா என்று அந்த நல்லதையுமே கூட சந்தேகிக்கின்றாய். வேண்டாம் தங்கமே, இப்பொழுது இந்த நேரத்தில் வாழ்ந்து கொண்டு வா. பழையது எதுவுமே நினைக்காதே. அதே போல எதிர்காலத்தில் இது நடக்குமா, அது நடக்குமா என்று கற்பனையில் சென்று விடாதே. ஏனென்றால் உன்னுடைய கற்பனை பல நேரத்தில் எதிர்மறையாகவே இருக்கிறது. எனக்கு இது நடக்கும், இது கிடைக்கும் என்று நீ கற்பனை செய்யும் பொழுது உன்னுடைய நேர்மறை ஆற்றல் உன்னை சுற்றி அதிகரித்து உன்னுடைய எண்ணங்கள் வலுப்பெற்று அந்த எண்ணங்கள் பலிக்கவும் கூடும். ஆனால் நீ பெரும்பாலும் எதிர்மறை எண்ணங்களை வளர்த்து கொண்டே வருகிறாய். எந்த முயற்சி செய்தும் உன்னுடைய எதிர்மறை எண்ணங்களை உன்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை. நல்லது நடந்தாலும் சரி, நடக்கவில்லை என்றாலும் சரி, எனக்கு இது நடக்காது, நான் அத்தனை அதிர்ஷ்டமானவள் அல்ல, இப்பொழுது நான் சிரித்துவிட்டால் மீண்டும் அழ வேண்டிய நேரம் வந்துவிடும் என்றெல்லாம் புலம்பிக் கொண்டிருக்கிறாய். அதனால்தான் சொல்கிறேன், உன்னுடைய எதிர்காலத்தை பற்றி அதிக யோசனை வைத்துக் கொள்ளாதே. நடப்பது நடக்கட்டும். நடப்பது நடந்துதான் தீரும். அதை நல்லவையாக நடத்தி வைக்க உனக்காக உன் அம்மன் இருக்கின்றேன். எனவே உன்னுடைய எதிர்காலத்தை பற்றி யோசிக்காதே. உன்னுடைய நிகழ்ந்த காலம் என்பது இறந்த காலம். இறந்தவற்றை மீண்டும் மீண்டும் எழுப்பி விடாதே. கடன்களை கடந்தவையாகவே இருக்கட்டும். நீ பட்ட கஷ்டங்கள், துயரங்கள், சவால்கள் என்று அனைத்தையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். எனவே எல்லாவற்றையும் நீ கடந்து வந்து விட்டாய் என்ற எண்ணத்தை மட்டும் நினைத்துக்கொள். ஆம் தங்கமே, எல்லாவற்றையும் நீ கடந்து விட்டாய். நீ பார்க்காத சோதனைகள் என்று இங்கு எதுவுமே இல்லை. தைரியமாக இரு. இதற்கு மேல் கஷ்டங்கள் என்பது உன் வாழ்க்கையில் இருக்க போவதில்லை. எல்லாவற்றையும் பார்த்து விட்டாய். முக்கியமாக, குறிப்பாக எல்லாவற்றையும் வென்று வெளியே வந்து விட்டாய். என் தங்கமே, இனி நீ தோற்பதற்கான சந்தர்ப்பங்கள் எதுவுமே இல்லை. எப்பொழுதும் உன் மனம் ஏன் இப்படி பதைபதைக்கிறது? உன்னுடைய நிலைமை எனக்கு புரிகிறது. மனதளவில் மிகவும் பாதிப்படைந்திருக்கிறாய். உன்னுடைய மனமானது எதையோ யோசிக்கிறது. உன்னுடைய எண்ணங்கள் உன் மனதை ரணமாக்கி உன் நிம்மதியை குலைத்து உன்னை உருக்குகிறது. என் தங்கமே, உன்னுடைய மனதை காயப்படுத்தும் எல்லா நினைவுகளையும் அடியோடு புதைத்துவிடு. அதுதான் உன்னை மூழ்கடிக்கிறது. ஆம் தங்கமே, சர்வ நிச்சயமாக உன்னை அதிலிருந்து நிச்சயமாக வெளியே கொண்டு வருவேன். உன்னுடைய வருத்தங்களை தாண்டி ஏதோ ஒரு ஆவேசம் கூட உன்னிடம் இருக்கிறது. நீ சந்திக்கும் பிரச்சனைகளை எல்லாம் உன் அன்னை நான் வேடிக்கை பார்க்கிறேன் என்று நினைக்கிறாயல்லவா? என் தங்கமே, என்னை நினைத்தாலே உன் கண்முன்னே நான் தோன்றுவேன் என்று உனக்கு நன்றாக தெரியும். நீ அழைக்கும் பொழுதெல்லாம் உன்னிடத்தில் நான் வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீயும் உணர்ந்துதான் இருக்கிறாய். ஆனால் உன் சூழ்நிலைகள் உன்னை நிலை தடுமாற வைக்கிறது. ஏதோ ஒரு எண்ணங்கள் உன்னில் வட்டமிட்டபடி சுற்றி கொண்டிருக்கிறது. தங்கமே, உன் மனநிலை அழகிய கோலங்களாக இருந்த நிகழ்வை தாண்டி இன்று முன்னினையே வெறுக்கும் அளவிற்கு அலங்கோலமாய் உன்னை படுத்தி எடுக்கிறது. தங்கமே, புத்தியும் மனமும் நேராக இருந்தால்தான் எண்ணங்களும் சிந்தனைகளும் தெளிவாகும். நாம் செய்கின்ற காரியத்தின் அசைவுகள் என்னவென்று நமக்கு தெரியும். உன் மனதில் மேல் திரையாய் உன்னை மந்தமாக்கும் வெளி முகமூடியை எடுத்துவிடு. உன்னுடைய எண்ணங்களை தெளிவாக்கு. சிந்தனைகள் வழிபடும். உன் மனதை முதலில் அமைதிப்படுத்து. புத்தியும் நிலையான நல்லதில் நிற்கும். நீ இத்தனை சிக்கல்களுக்கும் நடுவில், இத்தனை குழப்பங்களுக்கும் நடுவில் உன் மனதை வைத்திருந்தால் அதில் இந்த அன்னை எப்படி வீற்றிருக்க முடியும்?
மனதை சுத்தமாக்கு தங்கமே. சுத்தமாக்குவதற்கு எதுவும் செய்ய வேண்டாம். மனதில் பேரிரைச்சலாக அலைந்து கொண்டிருக்கும் இந்த எண்ணங்களை சற்று அமைதிப்படுத்து. மனதை மௌனமாக வைத்துக்கொள். எனக்கு சுத்தமான இடம் மட்டுமல்ல, மௌனமான நிசப்தமான இடமும் மிகவும் முக்கியம். என் தங்கமே, மனதை அலைபாய விடாதே. எது நடக்குமோ, எது நடந்து விடுமோ என்ற பயம் சிறிதும் உனக்கு வேண்டாம். எது நடந்தாலும் பார்த்து கொள்வோம். எது நடந்தாலும் என் அம்மா என்னோடு இருக்கிறாள் என்பதை மட்டும் உறுதியாக நம்பத் துவங்கு. நான் சொல்கிறேன், இந்த நேரத்தில் நான் உனக்காக சொல்கிறேன். உனக்கு எதுவும் நடந்து விடாது. என்னை மீறி எந்த பாதகமும் உன் வாழ்க்கையை தொட்டு விடாது. என் தங்கமே, நீ சற்று குழப்பமான மனநிலையில் தான் இருக்கிறாய். ஏனென்றால் 100% கிடைத்துவிடும் என்று நீ எதிர்பார்த்து காத்திருந்தது உனக்கு கிடைக்கவில்லை. கிடைக்காமலே போய்விடும் என்ற சூழ்நிலையும் சற்று உருவாகிவிட்டது. இதனால் பதைத்துக் கொண்டிருக்கிறாய். மனதில் குழப்பங்களோடு இருக்கின்றாய். இந்த அன்னை இப்படி என்னை கைவிட்டு விட்டாளே என்ற எண்ணங்கள் கூட உனக்கு மேலோங்கிதான் இருக்கிறது. என் அம்மா, உன்னை வழிபடும் எனக்கு இன்னும் எத்தனை சோதனைகளை தரப்போகிறாய்? உன்னை வழிபடாதவர்கள் கூட நன்றாக இருக்கிறார்களே. நீயே கதியென்று வந்துவிட்ட என்னை மட்டும் இத்தனை சோதனைக்கு உள்ளாக்குகிறாயே. நான் அப்படி என்னதான் பாவம் செய்துவிட்டேன்? எப்பொழுதுதான் என்னை கரை சேர்க்கப் போகிறாய் என்று நீ கேட்பது கூட என் செவிகளில் விழுகிறது. என் தங்கமே, எப்பொழுது நிகழ்ந்திருக்கும் இந்த நிகழ்வு உனக்கு எதிர்மறையானதாக தோன்றுகிறது. அது நியாயம்தான் என் தங்கமே. வெளிப்படையான தோற்றத்தில் அது எதிர்மறையாகத்தான் தோன்றும். ஆனால் இப்பொழுது சொல்கிறேன் கேள். எல்லா விஷயங்களையும் சூட்சமமாகத்தான் என்னால் கூற முடியும். வெளிப்படையாக உன் விதியை உன்னிடம் சொல்லிவிட முடியாது. எனவே சொல்கிறேன், சற்று கவனமாக கேள். இப்பொழுது நீ இழந்திருப்பதும், இப்பொழுது நீ இருக்கும் இந்த நிலைமைக்கு காரணமும் உன்னுடைய கர்ம வினை மட்டுமே. ஆனால் ஒன்றை புரிந்து கொள். இதைவிட 10 மடங்கு துயரமான ஒரு செய்தியை நீ சந்திக்க இருந்தாய். ஆனால் என்னுடைய பாதங்களில் சரணாகதி அடைந்த என் பிள்ளையாகிய உன்னை எல்லாவற்றிலும் இருந்தும் காப்பாற்றி 1% மன அழுத்தத்தை மட்டும் நான் உனக்கு கொடுத்திருக்கின்றேன். என் தங்கமே, தலைக்கு வந்தது தலைப்பாகோடு சென்று விட்டது என்று கூறுவார்களே, அதுதான் இப்பொழுது உனக்கு நடந்திருக்கிறது. உன்னுடைய தலைப்பாகையை மட்டும்தான் நீ இழந்திருக்கிறாய். இந்த நிகழ்வானது உன் வாழ்க்கையில் நீ என்றும் மறக்க முடியாததாக தோன்றும். ஆனால் இது இழப்பே அல்ல, ஒரு எச்சரிக்கை மட்டும்தான். உனக்கு வரவேண்டிய மிகப்பெரிய ஆபத்தை நான் தட்டிவிட்டேன் மகளே. அதனுடைய சிறு பாதிப்பை தான் இப்பொழுது இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது. என் தங்கமே, நீ ஒரு பேராபத்திலிருந்து தப்பித்திருக்கிறாய் என்பதை நினைவில் வைத்துக்கொள். அது மட்டுமல்ல, இனி உன்னுடைய வாழ்க்கையில் இது போல ஆபத்துகள் எதுவும் நிகழாது. இதுவே முதலும் கடைசியுமாக இருக்கும். இத்தனை நாட்கள் தோல்வியை கண்டு கொண்டே இருந்தாய். இது உனக்கு இறுதியான தோல்வியாக இருக்க போகுது. இனி அடுத்த கட்டம் நடக்க போகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் புதிய ஒரு ஆரம்பமாக போகிறது. இப்பொழுது இந்த வார்த்தைகள் நீ எதையும் நம்ப தேவையில்லை. ஆனால் மனதில் வைத்துக்கொள். நிச்சயமாக இவையெல்லாம் உனக்கு நடந்தே தீரும். நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாயே, அது இனிமேல் கிடைக்கப் போவதே இல்லை என்ற முடிவுக்கு வந்துவிட்டாயே. இனி எனக்கு அது வேண்டாம் என்று அதை வெறுத்தும் விட்டாயல்லவா? இப்படியே இருக்கட்டும் உன்னுடைய மனநிலை. இதில் எந்த மாற்றங்களையும் கொண்டு வராதே. நீ உன் கடமைகளை மட்டும் செய்து கொண்டு வா. ஆனால் ஒன்றை கூறுகிறேன், உன் கைகளில் சேர்க்க வேண்டும் என்று நான் ஒரு முடிவெடுத்திருக்கிறேன் அல்லவா? அதை நிச்சயம் செயல்படுத்துவேன். சர்வ நிச்சயமாக செயல்படுத்துவேன். அதற்கான கால நேரங்களும் நெருங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. நீ எதிர்பார்த்து ஏமாந்திருந்தது ஒரு நேரத்தில், அதாவது நீ எதிர்பார்க்காத நேரத்தில் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். அதுவும் உன் கைகளில் கிடைக்கும் பொழுது கூட நீ ஆர்ப்பாட்டம் இல்லாமல் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்பமோ துன்பமோ, சந்தோஷமோ சங்கடமோ, எல்லாவற்றையும் சமமாக நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் என் தங்கமே. இதற்காகத்தான்
இத்தனை நீண்ட காத்திருப்பு உனக்கு. ஏனென்றால் கேட்டது கேட்டவுடனே கொடுத்து விடுவதற்கு நீ எனக்கு ஒரு சாதாரண பிள்ளை இல்ல. அதே போலத்தான் கேட்டதை கேட்டபடியே கொடுப்பதற்கு நான் உனக்கு கொடுக்க காத்திருப்பதும் நீ கேட்டபடி சாதாரண விஷயம் அல்ல. உனக்கு சாதனை புரியும் அளவிற்கான சந்தோஷத்தை நான் கொடுக்க போகிறேன் தங்கமே. நீ என்னிடம் கேட்டதை விட 10 மடங்கு 100 மடங்கு சந்தோஷங்களையும் பேரின்பங்களையும் நானே உனக்கு வழங்கப் போகிறேன். அதற்கான காலதாமதம் தான் இது என் தங்கமே. ஏனென்றால் நீ எனக்கு 10ஓடு 1ஆக இருக்கும் சாதாரண பக்தை அல்ல. நீ என்னுடைய சிறப்பான பிள்ளை, என்னுடைய பிரியமான குழந்தை. உனக்கு எதையும் நான் சிறப்பானதாகவே தருவதற்கு முயன்று கொண்டிருக்கிறேன். ஆம் தங்கமே, நீ எதிர்பார்த்த ஒன்றும் எதிர்பார்க்காத ஒன்றும் எதிர்பாராத தருணத்தில் நிச்சயம் உன் கைகளில் வந்து சேரும். நீ இதுவரையில் என் வாழ்க்கையில் நான் சந்தோஷத்தை அனுபவித்ததே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருந்தாயே, உன் வாழ்க்கை இனி பூரண சந்தோஷமாக மாறும். இத்தனை காலம் பொறுத்து கொண்டாய், இன்னும் கொஞ்சம் காலம்தான். சிறிது நம்பிக்கையோடும் நிறைய பொறுமையோடும் இந்த அன்னையின் மீது நிறைய நிறைய அன்போடும் காத்து கொண்டிரு தங்கமே. நீ என்னிடம் கேட்ட சகலத்தையும் நான் உனக்கு சாத்தியமாக்கி தருகின்றேன். எனவே கலங்காதே தங்கமே, இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.